வணக்கம். கேசி கோபி அண்ணா யூடியூப் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. இது என்னுடைய 54வது ஜோதிட வீடியோ. லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், அருகில் உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் செய்யுங்கள். சரி, கேள்விக்கு வருவோம். அதாவது, நாம் ஒரு விஷயத்தில் வெற்றி பெற வேண்டுமென்றால் நவக்கிரகங்கள் மட்டும் போதாது, பஞ்சபூதங்களையும் நாம் அரவணைத்து இங்கே சென்றோம் என்றால் வெற்றி நமக்கு நிச்சயமாக கைகூடும். எப்படி என்றால், நம் உடலே பஞ்சபூதங்களினால்தான் ஆனது. அது பிரிந்துவிட்டால் நாம் இருக்க முடியாது. நாம் வசிக்கும் வீடும் பஞ்சபூதங்கள் தான் முக்கியத்துவம் பெறுகிறது. சரி, மூளை 4 மூளை இருக்கிறது அல்லவா? அது பஞ்சபூதங்களில் 4 இருக்கும். நடுவில் பிரம்மஸ்தானம், ஆகாயம் இருக்கும். அதாவது ஈசான மூலை வடகிழக்கில் நீர், தென்கிழக்கு அக்னி, அதே போன்று நைருதி தென்மேற்கு மண், வடமேற்கு காற்று, இப்படி. சரி, இப்பொழுது பூஜையில் கூட பஞ்சபூதத்தை சார்புபடுத்தி நாம் பூஜை செய்கிறோம். எப்படி என்றால், லம் பிருதிவ்யாத்மனே கந்தாந்தாரயாமி என்று சொல்கிறோம். அதாவது, முதலில் மண்ணை பற்றி பார்ப்போம். பிருத்திவி என்றால் மண். லம் என்பது மண்ணின் பீஜாட்சரம். சரி, கந்தாந்தாரயாமி சந்தனம் மண்ணின் ஒரு குறியீடு. உலகத்தில் நாம் உபயோகிக்கும் பூஜை பொருள்களில் சந்தனம் மண்ணின் குறியீடு. சரி, இப்பொழுது இந்த இடத்தில் செவ்வாய் பகவானின் காரகத்துவம், ஏன்னா நவக்கிரகத்தில் பார்த்தீங்கன்னா அப்படி செவ்வாய் பகவானின் காரகத்துவம் பஞ்சபூதங்களில் மண். வைஷ்ணவத்தில் ஸ்ரீ நரசிம்மர், சாக்தத்தில் பகலாமுனி, இப்படியெல்லாம். இப்பொழுது வாஸ்துவில் கூட தென்மேற்கு திசை மண், எஜமானரிடம், படுக்கை அறை, இப்படி செல்லும். அதாவது இந்த சந்தனம் மண்ணின் குறியீடு இல்லையா? இப்பொழுது மண்ணின் மகத்துவத்தை நாம் பெற வேண்டுமென்றால் சந்தன காப்பு விநாயகருக்கு, முருகருக்கு இப்படியெல்லாம் செய்யலாம். சந்தன அபிஷேகம் எல்லா தெய்வங்களுக்கும் செய்யலாம். மண்ணின் உச்சநிலை மலை, குன்றிருக்கும் இடமெல்லாம் குமரன் இருக்கும் இடம். காஞ்சிபுரம் ஏகாம்பரேஸ்வரர் கோயில் மண் ஸ்தலம். மண் கெட்டால் தோல் கெடும், ஸ்கின் ப்ராப்ளம். சரி, இப்பொழுது மண் தத்துவத்தை சரி செய்து கொண்டால் செவ்வாய் தோஷம் விலகும். அடுத்து, ஹம் ஆகாசாத்மனே புஷ்பைஹி பூஜையாமி. அதாவது ஹம் அப்படிங்கிறது ஆகாயத்தின் பீஜாட்சரம். புஷ்பைஹி பூஜையாமி, அதாவது அந்த ஆகாயத்தின் குறியீடு பூஜை பொருட்களில் மலர்கள். சரி, இப்பொழுது மண், காற்று, நெருப்பு, நீர், இந்த 4 பஞ்சபூதங்களில் இவை 4ம் ஆகாயத்தில் அடங்கும். இப்பொழுது ஆகாயம் என்பது வாஸ்துவில் பிரம்மஸ்தானம், வீட்டின் நடுவில் இருக்கும். ஒரு 4 டைல்ஸோ ஒரு 10 டைல்ஸோ நடுவில், அதில் எதுவும் செய்ய மாட்டாங்க. சரி, இப்போது அந்த இடத்த முற்றம்னு அந்த காலத்தில் வீட்டில் இருக்கும், இப்போ இல்லை அவ்வளோவா. அப்போ அது ஆகாயம் தெரியும் அதில். அப்போ அந்த ஆகாயம் இருக்கிற இடத்துல ஆகாயத்தை வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வச்சாங்க. இப்போ இது கரெக்டாக இருக்கும்போது பஞ்சபூதங்களை மற்ற 4ம் இதுக்குள்ளே அடக்கன்றதுனால மற்ற 4ம் சரி பண்ணால் கூட இதை சரி பண்ணும்போது தான் அதுக்கு ஒரு புகலிடம் கிடைக்கும். இது ஆகாயம் அப்படிங்கிறது.
சரி. காது கூட இதுதான், ஆகாயம்தான். ஏன்னா ஆகாயத்தில் தான் மந்திர ஒலிகள் எல்லாம் இருக்குது அப்படின்னு ஓம்ங்கிற பிரணவத்திலிருந்து எல்லா மந்திர ஒலியும், அதுக்குள்ளே இருக்கிற எல்லா மந்திர ஒலியும் அதுக்குள்ளே தான் இருக்குது. சனி பகவான், ராகு பகவான், கேத்து பகவான் இந்த மூவருக்கும் காரகத்துவம் பஞ்சபூதங்களில் ஆகாயம். சனி பகவான் இருப்பதால் 7.5 நாட் சனி, அர்த்தமம், அர்த்தாஷ்டமம் இதெல்லாம் சரியாக போகும், ஆகாயத்தை வந்து சரிப்படுத்திக்கிட்டா. அப்புறம் ஆகாயத்துக்கு சிதம்பரம் சென்று ஈஸ்வரரை வழிபடும் போதும் அது சரியாகும். இன்னொன்று, ராகு கேத்துவும் உள்ளுக்குள்ளே இருக்கிறதுனால நாகதோஷமும் சரியாகும். இப்பொழுது இது போன்று ஒன்றுக்கொன்று பஞ்சபூதங்களையும் இந்த நவக்கிரகங்களையும் சேர்த்து செய்யும்போது நாம் மிக பலன் பெறலாம். தியானம் இந்த மாதிரி விஷயம்லாம் கூட செய்யும்போது இந்த ஆகாயம் சரியாகும். லங்கனம் பரம ஔஷதம் அப்படிம்பாங்க. ஏன்னா தியானம்ன்றது எப்படி செய்ய முடியும்னா முதல்ல உடல் ஒத்துழைச்சா தான் செய்ய முடியும். பரம ஔஷதம்னா மருந்து. எல்லாத்துக்கும் மொத்த மருந்து ஒன்று இருக்குது அப்படின்னா பட்டினி கிடத்தல்னு இயற்கை வைத்தியத்தில் இருக்குது. ஆக லங்கனம்னா பட்டினின்றது. அப்போது அப்படி இருக்கும்போது நம்ம வந்து ஒரு லெவலுக்கு வருவோம். அப்போ வந்து இந்த தியானமெல்லாம் கைகூடும். இது ஒரு விஷயம். மலர்கள் வந்து குறியீடு அப்படின்னு நம்ம சொல்கிறதுனால சாத்துப்புடி அப்படின்னு சொல்லக்கூடிய புஷ்பாலங்காரம் இதில் வந்து நாம் பங்கு கொள்ளலாம். நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் நல்ல புஷ்பங்களை போடும்போது ஆகாயத்தை வந்து நாம் வசப்படுத்தி அதன் மகத்துவத்தை நாம் பெறலாம். சனி பகவான், ராகு பகவான், கேத்து பகவான் தோஷத்திலிருந்தும் நாம் மீண்டு எழலாம். இது அடுத்து எம் வாய்வாத்மனே தூபம் ஆக்ராபயாமி. அதாவது எம்ன்றது வந்து காற்றினுடைய பீஜாட்சரம். பூஜை பொருள்களில் வந்து சாம்பிராணி. சரி, இதில் புத பகவானின் காரகத்துவம் பஞ்சபூதங்களில் காற்று. இப்போது காற்று வந்து ஒன்று திரள நமக்கு சக்தி கிடைக்கும். இப்போ வடமேற்கு வந்து அந்த காற்று இருக்கும் இடம். இப்போ அதை சரி செய்யும்போது நமக்கு வந்து திருமண வயதில் பெண்கள் இருந்தால் திருமணம் சீக்கிரமே நடக்கும். வெளி ஆட்களினால் நமக்கு இடைஞ்சல்கள் ஏதாவது இருந்தால் அது சரியாக போகும். நிறுவனம்னா விற்காத பொருள் வந்து சீக்கிரம் விற்றுடும். இப்போது காளஹஸ்தி இது வந்து பஞ்சபூத ஸ்தலம், அதில் காற்று ஸ்தலம் அது காளஹஸ்தி. இப்போது இன்னொன்று பார்த்தா புதனுக்கு அதிதேவதை பிரத்தை தேவதை யார் அப்படின்னு கேட்டால் மகாவிஷ்ணு தான். அதனால் காக்கும் கடவுள் அப்படிங்கிறதுனால நாம் எப்போவுமே ஒரு ப்ரொடெக்ஷனுக்குள்ளே இருப்போம். வடமேற்கு சரியாக இருந்தால், அதே நேரத்தில் உங்களுக்கு புதன் கூட பாபகிரகங்களுக்கு நடுவில் இருந்தால் அதை கண்ட்ரோல் பண்ணும். சுபகிரகங்களோட குரு இவங்களோட சுக்கிரனோட இருந்தால் அதிகப்படுத்தும், பாபகிரகங்களோட இருந்தால் அவங்கள கட்டுப்படுத்தும். ஆக ஒரு நடுநிலைமையாக நம்ம வாழ்க்கை வந்து ஒரு கேரண்டின்னு சொல்கிறாங்களா, அது வந்து வடமேற்கு நமக்கு வந்து கண்டிப்பாக கொடுக்கும். இது அடுத்து ரம் அக்னியாத்மனே தீபம் தரிசயாமி. ரம் அப்படிங்கிறது அக்னினுடைய பீஜாட்சரம். அதுக்கு நம்ம பூஜையில் வந்து தீபம் ஏற்றுறோம் இல்லையா, நெய் தீபம் நல்ல விதமாக ஏற்றும் போது அது நமக்கு அக்னி வசப்படும். அக்னி மூலை அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, தென்கிழக்கு, இதுவும் வந்து அந்த இடத்த குறிக்கும். குடும்பத் தலைவியினுடைய சௌக்கியம் இந்த இடத்துல இருக்குது. அப்புறம் திருவண்ணாமலை அக்னிஸ்தலம். அப்புறம் வந்து நமக்கு சூரிய பகவானும் குரு பகவானும் அவர்கள் காரகத்துவத்தில் பஞ்சபூதங்களில் இந்த அக்னி வருகிறது. சரி, இப்பொழுது சூரிய பகவான் அதிகாரம், குரு பகவான் மதிப்பு. அதிகாரம் உள்ளவர்களிடம்
மதிப்பு இல்லாமலும் இருக்கலாம், மதிப்பு உள்ளவர்களிடம் அதிகாரம் இல்லாமலும் இருக்கலாம். இவர்கள் இருவரும் சரியாக இருந்தால் நன்றாக இருக்கும். அப்பொழுது அக்னி மூலையை நாம் சரிப்படுத்தும் பொழுது இந்த சூரிய பகவானின் சூரியனார் கோயிலுக்கு செல்லும் பொழுதும், குரு பகவானின் ஆலங்குடி இந்த இடத்தில், இன்னொன்று திருச்செந்தூர், இதுபோன்று செல்லும் பொழுது நமக்கு இந்த அக்னி வசப்படும். இது அமிர்தாத்மனே அமிர்தம் நிவேதியாமி. அப்படிங்கிறது நீரோட பீஜாட்சரம். நைவேத்தியம் நீருக்கு ஒரு குறியீடு. வடகிழக்கு பகுதி ஈசான மூலை, அது நீர் இடம். இன்னொன்று பார்த்தா, நீர் கரெக்டாக வச்சுருந்தா பிள்ளை பேர் நிச்சயம். ஆண் பெண் ஈர்ப்பு இருக்கும் அந்த இடத்துல. அப்புறம் செல்வம் சேரும். ஏன்னா நீருக்காக தான் நம்ம மாநிலத்துக்கும் சண்டையே வருது. அப்போது திருவானைக்காவல் இது நீர்ஸ்தலம். சந்திர பகவானும் சுக்கிர பகவானும் பெற்றிருக்கும் காரகத்துவம் பஞ்சபூதங்களில் நீர்தான். அதனால் நீரின்றி அமையாது உலகு அப்படிங்கிறது நமக்கு தெரியும். பஞ்சபூதங்களை தாண்டி ஆறாவது ஒன்று உள்ளது, அதுதான் புகை. லக்னத்தின் காரகத்துவம் இந்த பஞ்சபூதங்களை தாண்டி இருக்கும் இந்த புகை, ஹோமப்புகை என்று நாம் இங்கு அர்த்தம் எடுத்துக்கொள்ளலாம். இது தேவர்களோடு சம்பந்தப்பட்டது. மானுடத்தின் பொறுப்பு, மானுட லக்னம் இருக்கு இல்லையா, அதன் பொறுப்பு இந்த ஹோமப்புகை. நன்றி, வணக்கம்.